சரி, கடந்த வீடியோவில் நாங்கள் வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் சம்மந்தமாக பார்த்துருந்தோம். ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் டெக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் சண்டா முத்துப்புள்ளியோட கூடின வாக்கியம் மின்பட்டக்கமாக வரும்பொழுது அதை உடைக்க தட்டெண்டு போடுவோம் என்று சொல்லி படிச்சினாங்க. இப்போ படிக்க போகிறோம் வந்து இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது வந்து கேள்விக்குரிய அது இவ்வேதர்ன்றது வந்து பாவிக்கப்படும். இவ்வேதர்ன்றதுக்கு என்ன மாதிரி பாவிக்கப்படும், WH கொஸ்டனுக்கு எப்படி பாவிக்கப்பட போகுதுன்னு பார்ப்போம். அதாவது வந்து இந்த இதுல வந்து நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி வந்து இவ்வெதர் பாவிக்கிற சந்தர்ப்பம், இவ் அல்லது வெதர் பாவிக்கிற சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்துல நாங்க இவ்வெதர்ன்றதை வந்து பாவிப்போம், இவ்வெதர்ன்றதை வந்து பாவிப்போம். அடுத்த வந்து WH கொஸ்டின் வந்து எந்த சந்தர்ப்பத்துல பாவிப்போம்ன்றதை வந்து உங்களுக்கு முதல் தெரியணும். இந்த இவ்வெதர் பாவிக்கிற சந்தர்ப்பமாக இருந்தால் அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்க நாங்க எஸ்ஸோ நோவோண்டு ஆன்சர் பண்ற கேள்வியாக இருந்தால் அதுக்கு நாங்க வந்து இவ்வெதர் என்று பாவிப்போம். WH கொஸ்டின் வந்து வை, அடுத்தது வந்து வாட், அடுத்த வந்து வென், அடுத்த வேயா, கூ, அடுத்த கூம், இப்படியான இதுக்கு வந்து நாங்க என்னத்தை பாவிப்போம்டா வந்து கூடுதலா வந்து என்னத்தை பாவிப்போம்டா வை வாட் வென் வேயான்றதுக்கு வந்து நாங்க என்னத்தை பாவிப்போம்டா WH கொஸ்டினை அப்படியே போட்டு எழுதுறது. ஆனா இவ்வெதர் எப்படி போட போறோம்டா அது எஸ்ஸோ நோவோண்டு வந்து ஆன்சர் பண்ற கேள்விக்கு வந்து நாங்க வந்து பாவிப்போம். அந்த வகையில எஸ்ஸோ நோன்ற கேள்வி கொஸ்டின் எப்படி வருமாண்டா இப்ப கேன் கேட்க கேள்விக்குரிய கேன் யூ ஸ்டடி வெல், நீங்க நன்றாக படிக்க முடியுமா, உங்களால நன்றாக படிக்க முடியுமாண்டா கேன். அதே மாதிரி வந்து மே ஐ கம் இன் அண்டு கேட்டா வந்து நான் உள்ள வரலாமா, அதுக்கு வந்து என்ன செய்வோம் எஸ்ஸோ நோவோன்று தான் சொல்லுவோம். ஒன்று லோம் என்று சொல்லுவோம் அல்லது இல்லை என்று சொல்லுவோம். அடுத்த வந்து ஆர் யூ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அல்லது இஸ் அல்லது வந்து என்ன இஸ் அல்லது வந்து என்ன இஸ் அல்லது வந்து ஆம், அடுத்த வந்து ஆமிஸா அல்லது வந்து என்ன செய்ய போறோம் வாஸ் இப்படி வார சந்தர்ப்பத்துல வந்து நாங்க என்ன செய்வோம் அதுக்கு எஸ்ஸோ நோவோன்னு தான் ஆன்சர் வேணும். ஆர் யூ ஸ்டூடெண்ட்ஸ்னா நீங்க மாணவர்களா, இப்ப நீங்க மாணவராக இருக்கிறீர்களான்னு கேட்டா அதுக்கு வந்து எஸ் நோன்னு சொல்லுவோம். அப்ப இவ்வெதரப்பா ஆயிடும். அடுத்த வந்து இஸ் அண்டு குறைக்கு இஸ்கி ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்கி போஸ்ட் மாஸ்டர், இவன் வந்து போஸ்ட் மாஸ்டரா இருக்கிறான்டா அப்ப இஸ் அண்டு பாவிப்போம். அது வந்து எஸ் நோன்னு தான் சொல்லுவோம். மேம் ஆமை டீச்சர்ண்டா, டீச்சர்ண்டா நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறேனான்னு கேட்டா அதுக்கு ஆமன்றது முன்னுக்கு வந்து அதுக்கு இவ்வெதர் தான் பாவிப்போம். அதே மாதிரி இறந்த காலத்துல போஸ் என்று பாவிப்போம். அதே மாதிரி கேப் யூ நியூ புக், நீ ஒரு புத்தகம் வச்சிருக்கிறியான்னு பாவிச்சு, அதாவது கேப் ஃபேமிலி கேஸ் மற்ற கேட்ன்றது வந்து முன்னுக்கு வரும் பொழுது அதுக்கு எஸ்ஸோ நோவோன்னு தான் ஆன்சர் பண்ணுவோம். அப்போ அப்படியான இதுகளுக்கெல்லாம் நாங்கள் என்னத்தை பாவிப்போம்டா எஸ்ஸோ நோவோன்னு பதில் அளிப்போம். அதாவது வந்து ஆம் அல்லது இல்லைன்னு தான் பதில் அளிப்போம். அப்படி வந்தால் அது வந்து என்னென்னா அந்த பகுதிக்கு வரைக்கும் வந்து இன்பட்ட கமோ நீக்கி போட்டு அந்த இஃப் அல்லது வெதர் போடுவோம். உதாரணமா வந்து மை கிளாஸ் டீச்சர் say it to me, can you sing a song well, உங்களால நன்றாக பாட்டு பாட முடியுமா, சிங்க சாங் ஒரு பாட்டு உங்களால நன்றாக பாட முடியுமான்னு மை கிளாஸ் டீச்சர் சே இட் டு மீ, என்னுடைய ஆசிரியர் வகுப்பாசிரியர் என்னை கேட்டார். கேன் யூ சிங் அ சாங் வெல், நன்றாக பாட முடியுமா என்று என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொன்னார். இதை வந்து நாங்க எழுதிக்க இதை வந்து நாங்க ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சா மாற்றி எழுதிக்க இன்பட்ட கமாவுக்கு வந்து கேள்விக்குறி இருக்குது. அப்ப இந்த மை கிளாஸ் டீச்சர்ன்றது ஒரு காலம் மாறாது. மை கிளாஸ் டீச்சர்ன்றது வரும், இங்க மை கிளாஸ் டீச்சர் வரும். அதே மாதிரி சே இட் டுன்றது வந்து இங்க ஆஸ்க் என்று மாறும். என்ன மாதிரி மாறும், கேள்விக்குறியோல்லு ஆஸ்க் மீ என்று மாறும். அது ஏற்கனவே வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப்ல வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அப்போ ஆஸ்க் மீ கேள்விக்குறியாக இருந்தா என்ன வந்தாலும் ஆஸ்க் என்று வரும். இங்க வார ப்ரோனவுனே அதுக்கேற்ற மாதிரி போடணும். மீ என்று வந்தா மீ, அஸ் என்று வந்தா அஸ், தெம் என்று வந்தா தெம். சரிதான். அப்ப மை கிளாஸ் டீச்சர் ஆஸ்க் மீ, இது இன்பட்ட கமோ நீக்க போறோம் கேள்விக்குறியோட வாக்கியம். அதுக்குத்தான் வந்து நாங்க என்ன செய்ய போறோம் வெதர் அல்லது இஃப் பாவிக்க போறோம். அப்ப இஃப் அண்டு பாவிச்சா